நாங்களாம் போயிடுவோம் வீட்டுக்கு உடனே விட்டுட்டு. அதுதான் நாங்களாம் உங்க மாதிரி தூக்கி சப்போஸ் நீங்க வேறு எங்கேயாச்சும் மண்டை இது உடஞ்சிக்கிட்டேன் பேர் இதை பார்த்தியா அங்கே இருந்து கீழே உனக்கு யார் தள்ளிட்டாலும் தெரியாது. நாங்கள் தள்ளி விட மாட்டோம். ஒன்றும் இல்லை சொல்கிறேன். தண்ணி இருக்காங்க 2 முக்கிய காலையில் சாப்பிட்றது இல்லை சாப்பிட்டுக்கிறோம் சாப்பிட்றது சோறு 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 திங்கிறப்பா 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டு போயிடல சரியா எல்லாத்தையும் காரணம் வந்து இந்திக்கார நாய் ஏய் டேய் ஏய் இங்க பாரு ஹிந்திக்கார நாயில இழுத்துட்டு இருக்காத ஹிந்திக்காரி தானா ஓகே டி இங்க சவுண்டா சொல்லாதடா அப்படி இங்க இருக்காங்க ஊர்ல ஒருத்தங்க ஹிந்திக்காரங்களா இருக்காங்க அவ ஃபுல் ஃபோக்கஸ் கேக்குற மாப்ள சாடி வீல் வண்டி போகுமா கேக்குற போகுமா அசால்ட் மாதிரி அண்ட் தாண்டி தான் சாடி வந்து சாடி இதுக்கு நேரா போனால கோயம்புத்தூர் இவ்வளவு தூரம் வரீங்க 15 நீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வர இல்ல இவங்க வரதுக்கு முன்னாடி நடந்துச்சு அது நடந்த வீடியோ எல்லாம் இருக்கு அது மைக் இல்லடா யோவா இவங்க வராதுக்கு முன்னாடி நடந்துச்சு அது நடந்த வீடியோ எல்லாம் இருக்கு இவன் இருக்கான்ல கோயம்புத்தூர்ல அங்க குறைங்க இருக்கும் அது கூட போய் விளாடணும். இதுக்கு நல்லா பேச தெரியும். நீ போன் நம்பர் எதுக்கு கேட்கறாங்க தண்ணி குடிச்சு சாப்பிட்டு இங்கே சாப்பிடலாம் இங்கே கூட சாப்பிடலாம் இதோ இருக்குல்ல குரங்கு எங்க இருக்கு பாரு போயிருக்கிறான் சில்லற போயிருக்கிறான் பேரு ஃபேமிலிஸ் சில்லற போயிருக்கிறான் ஃபேமிலிஸ் உங்க கூட வந்தா என்ன பண்ண முடியும் இருக்க முடியும் இங்க கூட தான் வந்தா ஏய் அது விடுறாடே காலை நடந்து போயிட்டு. சரி ஃபேமிலிஸ் எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல வந்து சாப்பிட்டீங்களா இல்லையான்ட்டு மெசேஜ் போடுங்க. இதெல்லாம் வச்சு என்ன சாப்பிட போறோம் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க. டிஃபன் 10 பேர் சாப்பிட சரி ஒரு டிஃபனை 10 பேர் குடிக்க முடியுமா? அதே மாதிரி ஃபேமிலிஸ் யாரெல்லாம் ஒரு டிஃபன்ல 10 பேர் சாப்பிட்ருக்கீங்க அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். பாருங்க இதுதாங்க வந்து ஒரு டிஃபன் 1 2 3 4 5 மொத்தம் 5 பேர் சாப்பிட போகிறோம். 5 பேர் சாப்பிட போகிறோம். முட்டார வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு எதுக்குலாம் படிக்கணும்? திருப்பதிக்கெல்லாம் படிக்கணுமாடா? படிக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. அறிவலா இருக்கானுங்க என்ன பண்றது? அப்துல் கலாமே ஜாவா வந்து நல்லா கோடிங்கா படிப்போம். அது என்ன பண்றது தெரியுமா? ஜாவா பிளஸ் ஜாவா போட்டு ஜீவா போட்டு. ஆமா இவெல்லாம் ஜாவா பிளஸ் ஜாவா ஜீவான்னு எழுதி வச்சவன் எக்ஸாமில். அதுக்கு 1 மார்க் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பையன் பாஸ் ஆயிருக்கான் போட்டு. நம்ம தான் தப்பா இருக்கும் பார்த்தா மேம் அதோட தப்பா இருக்கும். இவ்வளோ ஃப்ரேம்குள்ளே போடாடி விஷால். பார்க்கட்டும் ஆளுக்கு 2 உருண்டை கையிலே போட்டு சாப்பிடுங்க. ஏய் வாங்குறீங்களா? சரி வாங்கிட்டு வாங்க. காசு இருந்தால் வாங்கிட்டு வாங்க. இப்போ பணக்காரங்களா இருந்தால் வாங்கிட்டு வாங்க. இப்போ சரி ஜி சாப்பிட்டு இருங்க நாங்கள் போகிறோங்க. வரேன் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காடுனியாவுக்கு வந்திருக்கோம். இது வந்து கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. சிறுவாணி கிட்டன்னு சொல்லலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் லொக்கேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணி தரோம். பாருங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லா ப்ளேஸ் தான். குழந்தை கூடலாம் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்க்கெலாம் இருக்குது. விளாட்லாம் ஜாலியாக. என்ன இருக்குது? அந்த மிஷின் அங்கேயே இருந்துச்சேடா. கேண்டீன் வந்திருக்கோம். அங்கே பாருங்க 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க.
அடுத்து அதுக்குள்ளே தான் போகணும். என்னென்ன இருக்குன்னு தெரியல, போய் பார்க்கணும். வேண்டாம் இல்லையா எதுவும்? எது இல்லையா? வெளியெல்லாம் இல்லை, வெளியே இதுதானே இருந்துச்சு, வெளியே இதுதானே இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, பேக்கரி சாப்பிடுவோம், அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம். இருக்கவே சாப்பிட்டு சமாளிப்போம். பொண்ணெல்லாம் கிடையாது, உடம்பு தாங்கி பிடிக்கிறதா. என்னது இப்போதான் பொண்ணெல்லாம் கிடையாது. பொண்ணா? பெண்களை ஏழ்மையாக பேசுறியா நீ? பாருங்க காய்ஸ், பெண்களை ஏழ்மையாக பேசுகிறார். போய் பண்ணை சாப்பிடுங்க, போய் பண்ணை சாப்பிடுங்க. எவ்வளோ தைரியம் தனியாக சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு பசிக்கும்ல. சாப்பிடு சாப்பிடு. பேக்கில் கண்ணாடி இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. ப்ரோ நீங்க அப்படியே பேசுங்க. இந்த பேக் நானும் மாப்பிள்ளை ஏதோ பொருள் சரி வீடியோக்கு ஏதாவது தேவையானது எடுத்து வரோம். பார்த்தா கிளாஸ், கண்ணாடி கிளாஸ். சார் வாங்க சார். மாப்பிள்ளை இங்கே பாருங்க சார், அவ்வளோ பெரிய பேக்கில் சரி ஏதோ வச்சிருக்கான், மூட்டையெல்லாம் வச்சிருக்கான்னு நினச்சா ஒன்றுமே இல்லை, கிரண் கண்ணாடி மட்டும். சரி உட்காருங்க, சாப்பிடுங்க, நான் வீடியோ எடுக்கிறேன். யாரு அதுக்கடுத்து? சரி உட்காருங்க, சாப்பிடுங்க. விசால் சாப்பிட்றேன், அப்போ அதே பசிக்குதுன்னு போ. ஆனால் ஒன்னால தான் நடந்தது இதெல்லாம். நடந்து வந்து 2 கிலோமீட்டர் காரணமே நீ தான்டா. இத்தனைக்கு நான் அந்த கண்ட்ராக்டர் சொல்கிறேன், வண்டியை நிப்பாட்டுங்க. 4 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டா. நானும் இவனும் 4 கிலோமீட்டர் நடந்து வர தனியாக. டி மாப்பிள்ள சரி ஓகே, இவன் நடந்திருக்கலாம்டா. ஏன்னா இவன் தான் மாரத்தான் ஓடி எல்லா பரிசு பெற்று 2 மணி நேரம் மூஞ்சிய பஸ் ஸ்டாப்ல 2 மணி நேரம் எடுத்தீங்களா? சாரி 2 மணி நேரம் பஸ் ஸ்டாண்ட்ல 2 மணி நேரம் நின்றுருக்கோம். ஓகே. அந்த படத்து வருது, இவன் கை காமிக்கிற நிற்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு போகிறான். எதால யாரும் நான் எத்தனை சாடி வயல் பஸ்ஸை விட்டோம் தெரியுமா? அதுதான் இருக்கு படத்துலேருந்து இறங்கி நடந்து வரும். நானும் வேணும் தூங்குறான் பஸ்ஸில், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் தூங்கி விழுக்கிறான். வேண்டாம், அது அங்கேருந்து தூங்கினா பரவாயில்ல. மாதம்பட்டியிலேருந்து ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்குமா? ஆமாம், விழுக்கிறான்டா சாகரான். இதில் வேற மாரத்தான் காலையில் ஓடி கிழிச்சிட்டான். என்ன பிடிக்கிட்டு வந்து தெரியல. இவங்க போய் தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க, இங்கே பார்த்துருக்கீங்களே. கழுவி ஊற்றுறேன். நடந்துச்சு அது வந்து போதை யூஸ் பண்ணுற விட தீபக் படத்தை ஓடிக்கிறேன். தீபக் படத்தில் இருந்தானே. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சொல்லதான் செஞ்சேன். சொல்லிக்கணும்ல, அப்புறம் தப்பாக அடிச்சுட்டாங்கன்னா. சரி மாரத்தான் எப்படி இருந்துச்சு உன்னோட இதை சொல்லு. புரியல? நல்ல காமெடி, அடுத்த டைம் போடுங்க. அது அப்பதான்டா அவன் பேசுறது. மைக் இருக்கா? ரொம்ப அதில் அவன் பேசுறது நெத்தி கண்ணெல்லாம் தெரியும். நான் காந்திபுரத்திலே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபேமிலிஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் போடுங்க, தட்டுங்க. இல்லை நாங்களாம் கொஞ்சம் அப்படிதான். அப்புறம் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஃபேமிலிஸ். அதுக்காக மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ ஒரு நாள் வரவே இல்லைன்னு அலாந்துருக்கேன். இன்னொரு 3-4 பேர் வரணும், வருவானுங்க. பெண்டிங்காக இருக்காங்க, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். ஆமாம், நன்றி கொண்டிருக்கிறார்கள். கேமராமேன் டக்குன்னு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் கேமரா பற்றி தெரியாது. நண்பா உன்னைய மாதிரி நான் இது ஏதோ கோடிங் என்னமோ சொன்னீங்களே, ஜாவா ப்ளஸ் ஜீவான்னு நான் எழுதி வைக்க அவ்வளோ மட்டும் இல்லை சரியா?
அதெல்லாம் தெரியும், எனக்கு கேமரா பற்றி தெரியாதுன்னா சொல்லி தரலாம். என்னது ஓ சாரி, கேமரா க்ளோஸ் கேட்டுருச்சு, அது வேற விஷயம். கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, கரெக்டாக தான் சொன்னேன். செம்ம இது, ஆனால் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் இருந்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நண்பனுக்கு திறமை இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இருட்டுல பாஞ்சிட்டு இருப்பான் பையன், இப்ப வெளியே ஒண்ணு அவனுக்கே தெரியாது, ஆனா கொண்டு வந்துருவான். கவலைப்படாது. ஓகே ஓகே ஓகே, ஜீவாதாட பார்க்கவே துருண்டு இருப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான். அவன் இன்ஸ்டாகிராம் கொண்டு போய் பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். அவன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். 50% இப்படியே போடுறோம். அவன் திறமை அப்படி. ஆனா உண்மை எல்லாரோட திறமை எப்படி திறமை எப்படின்னா அடுத்தனோட திறமையை தூக்கி நாங்க போட்டுக்குவோம். அதுவும் நம்மள என்ன பண்ணுவோம், ஒரு போட்டுக்கான அவங்க கூட எடுத்து நம்ம போடுவோம். ஆனா பையன் அப்படி கிடையாது, லிங்கை போட்டு டவுன்லோட் பண்ணி தானா போடுவான் பையன். அவன் பேர் மாத்திப்பான். அந்த அளவுக்கு திறமையான பையன் அர்ஜிவாவா. அவனுக்கு பிடிச்சிக்க யாராலும் முடியாது. ஆனா வியூஸ் எப்படியோ போகுது, 1 மில்லியன் அடிக்குது. எப்படி அவங்களால மட்டும் முடியுது அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். இங்க கேட்டுக்கோங்க, ஓகேவா? நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், நான் டிஃபனை கழுவிடலாம். வரண்டா, டிஃபன் கழுவிடலாண்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படி அதான் கேமரா பிடிச்சிங்கன்னா நான் கழுவுவேன். ஜீவா கையில நிக்க மாட்டேங்குது, குடிக்க ஜீவா. கழுவுலாம் இல்லைங்க, 1 மணி நேரம் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக தண்ணி மீன் ஆகாது. எவ்வளோ அதான் டஸ்ட்பினில் போடுறதுல போடுறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தண்ணி வரும். பக்கத்தில் மழையிட்டே இருக்கு. நான் போனோம்னா வச்சுக்க, தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு டீ குடிச்சுட்டு அங்கேயே பஸ் ஒரு பஸ் ஏறினோம்னா இங்கே காந்திபுரத்துக்கு போய் இறங்கணும். போகலாமா? நம்ம சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இப்போ தான் 19 வயசுல வந்திருக்கேன். சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கான். 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்துடலாம் பஸ் ஏறினா. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேங்கிறான். பார்ப்போம், உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னன்னு தெரில. ஜீவா ஜீவா வாங்க. கரெக்டாக எல்லாருமே தெரியுது. கடைசியாக சாப்பிட்டு ஃபேமிலிஸ் உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. பார்ப்போம் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் நான் வேறு இங்கேருந்து வரேன். சரி விடுவா, அது கரெக்டான நேரத்தில் ஆஃப் பண்ணி வேண்டாம். ஆக மாட்டாண்டா கரெக்டாக காமெடியாக இருக்கும்போது ஆஃப் பண்ணுவோம். அதுதான் உண்மை. இந்த மாதிரி நமக்கு டீமில் ரெடி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர் ஆகணுமோ இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேமரா சார் நாங்கள் பார்த்துக்கிறேன் சார், ஆங்கிள் கரெக்டாக இருக்குது சார். நீங்கள் வாங்க சார். அது வந்து ஹைலோ கேமரா கரெக்டாக நீங்கள் வேணால் மறுபடியும் பார்த்துக்கங்க சார். எப்படி போகலாமா? அப்படி தான் போகும். உள்ள ஒரு சைன் போட்டு உள்ள ஒரு சைனை போட்டு போகும். இங்கே ஒரு சைன் போட்டுக்கலாம். போல வாங்க. ஓ இப்படி போகலாமா? இப்படி தான் போகணும். இல்லை இப்படி போகக்கூடாது. இல்லை இப்படி தான் போகணும். சின்ன வயசுலேருந்து வந்துடலையே வீடியோ எடுத்தேன். வந்துடலையேடா. இப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கேமராலாம் பார்த்து நம்மளை வந்து அடிச்சுட்டு போட்டுருவாங்க.
என்னடா இது யுவர் ரிக்வெஸ்ட் ஆஃபரிங் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நல்ல வேலை இப்போ பிரதிக்கு போயிடலாம் இது மாதிரி ஒன்றும் வரல ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே படிக்கணும் ஜெப விண்ணப்பங்கள் மற்றும் காணிக்கை எல்லாம் வேண்டிக்கலாம்னு இருக்கு. இந்த இடத்துல இது போட்டுக்கலாம். மலையாளம் இருந்துருக்குறா, மலையாளம் என்ன போகிறா இங்கே? மலையாளம் எல்லாம் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இருக்குது, கன்னடா ஹிந்தி இருக்கு. மலையாளம். சரி வா வா தீபாவளி ஜாவா வா போலாம். As he prayed, he swept him out as blood. जब उन्होंने प्रार्थना டேய் ஓனரே வரதான்டா தொட்டு விட்டான். ஏய் என்னத்த தொட்டேன்? அருமையான சகோதர சகோதரிகளே, செல்ல பிள்ளைகளே, இதுதான் இந்த இடத்தில் தான் ஆண்டவர் இயேசு நம்மை முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்திற்கு அனுப்பினவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தெய்வத்தின் சாயலாக மறுரூபமானார். என் சித்தம் அல்ல, இந்த உலக பிரகாரமான என் சித்தம் அல்ல, மனுஷீக என் சித்தம் அல்ல, உம் சித்தமாகட்டும், உம் சித்தமாகட்டும் என்று தம்மையே முழுமையாக பலியாக ஒப்பு கொடுத்த இடம்தான் கெத்செமனே. இயேசு அவருடைய சித்தத்தை முற்றிலுமாக முறியடித்து, மனுஷிக சித்தத்தை முறியடித்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உள்ளே வந்து விளாக் எடுக்கிறதுக்கு அலோடே இல்லைன்ட்டாங்க. என்ன பண்ணுறதே தெரியல, கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்தது எல்லாமே ஷார்ட்ஸ் அப்லோட் ஆகிட்டு. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ வந்து எங்கள் வேறு இடத்துக்கு போகிறோம், அங்கே முடிஞ்சால் நாங்கள் போய் ஷார்ட்ஸ் போட விளாக் எடுக்கிறக்க பார்க்குறோம். டைம் இருந்தால் இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி பாருங்க. கீழே வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் லொக்கேஷன். ஃபேமிலியோட வந்து பாருங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட வாங்க. குழந்தைங்க கூட வந்து இங்கே பார்க் இருக்குது. ஆமாம், வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சவுண்டு போடாமல் இருங்க. ஆமாம், இந்த மாதிரி நாய் கூட வந்தால் சவுண்டாக விட்டு தான் ஆகணும். அதனால் நீங்கள் தனியாக வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைம் கேட்குறேன், ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் பாய்.